நான் நம்பவே இல்ல. ஐ வாஸ் லைக் ட்ராவலிங். கரெக்ட்டா இப்ப ஏர்போர்ட் வந்தேன். எனக்கு 5:45க்கு ஃப்ளைட்டு. ஆ அப்பலாம் இருக்காது. ஏன்னா 2 நாளாவே இதே மாரி தானே சொல்லிட்டே இருந்தாங்க. ஐ தாட் இட் வாஸ் எ ரூமர். இந்த மாதிரி இப்படியே விட்டுட்டேன் நானு. இந்த 9 மணி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம ட்ரெண்ட் எல்லாம் பண்ணவன். ம். நானும் உங்ககிட்ட என்ன சொன்னது, வண்டியில போயிட்டுருக்கேன். நான் போனதுக்கப்புறம் ட்வீட் போடுறேன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன்ல. இட்ஸ் நாட் ஃபேர். மேபி கன்சிடர் இஃப் ஷி பிளேட் அண்ட் ஷி இஸ் அவுட் ஆஃப் த கேம்னா ஓகே. பட் இன்னும் இதுக்கு வந்து நான் நெறைய பேர் காரணமா இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்களா இல்ல டாம், விட்டிருந்தாவே வந்து டாம் டெஃபினட்டா இல்ல பாஸ் தான் இது டாம். பாக்ஸ் தாங்க. பாக்ஸ வந்து ஒருத்தவங்க ஏன் எடுக்கணும்ன்றத டிசைட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஐவ் சீன் யார் யார் உள்ள போனாங்கன்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நான் நேத்தே ரவீந்திரன் சாருக்காக ஒரு ட்வீட் போடணும். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் போடணும்னு நெனச்சேன். ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஹேப்பி வித் ஹிஸ் பிஹேவியர். பிகாஸ் அவரால என்னென்ன பண்ண முடியுமோ ஹி ஹேவ் டன் இன்சைட் ஓகே. ஆ நீங்க முத்துக்கு ஃபேவர் பண்றதா இருந்தா, முத்துக்கு என்ன ஃபேவர் பண்றீங்களோ அத பண்ணியிருந்திருக்கலாம். சுனிதாவாகட்டும், இல்ல அன்ஷிதாவாகட்டும், ஹூஎவர் பீன் இன்சைட் அவங்களோட இத வந்து நீ ஒண்ணுமே பண்ணல. அதனால தான் நீ உள்ள இருக்கன்ற மாரி கொஸ்டின் பண்ற மாரி ப்ரொவோக்கிங்காவே ஒரு பாயிண்ட்ஸையும் வச்சுட்டு இருக்கும்பொழுது, அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஷி வாண்ட் டூ சம்திங் ஃபார் அஸ். அப்படிதான் அவங்க நெனச்சா தான் நான் பார்க்குறேன். அண்ட் அவங்களுக்கெல்லாம் என்ன வயித்தெரிச்சல்னு எனக்கு தெரியல. இது சுனிதாக்காகட்டும், அன்ஷிதாக்காகட்டும் அதே சேனல்ல தான் இருக்கோம். நம்மள தான் புடிக்கல. இவ 3 வருஷம் பிரேக்ல இருந்தா, ஒண்ணுமே பண்ணாம இருந்தா, இவள போய் மக்களுக்கு எப்படி புடிக்குது? இவளுக்காக இத்தன ஸ்பேஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்களே, பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ற அந்த வயித்தெரிச்சல்ல தான் உள்ள போய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். பட் எனிவே இல்ல இப்ப இப்போ நான் ஜாக் ஆ, வந்து சாரிடா. ஜாக் வந்து ம், எவிக்டட்னு 2, 3 இந்த வாரம் ஆரம்பிச்சதுல இருந்தே ஜாக் எவிக்டட் ஜாக் இப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களா? இருந்துகிட்டோம். எனக்கு இது நான் வன்மத்தை கொட்டல. எனக்கு அவ்வளவு ம். கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு உங்களெல்லாம்? அந்த பொண்ணு கேம் தானே விளையாடுச்சு. உங்களுக்கு என்ன அதுல ஒரு சந்தோஷம்? அந்த பொண்ணு எவிக்டட்னு போடுறது இல்ல. இப்ப அந்த 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 நியூஸ் வந்து இப்ப உண்மையாயிடுச்சு. இப்ப சந்தோஷமா உங்களுக்குலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. ம். அதாங்க நம்ம நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கும் பொழுது, இப்ப ஸ்டேஜ்ல வந்து விஜய் விஷால் நிப்பாப்ல. அத பார்க்கணுமா? கருமம். அவ்வளோதான். நான் வாங்க மாட்டேன். இன்னும் 2 நாளா 3 நாளா ஐ வோன்ட் வாட்ச் ஆர் ஐ வோன்ட் வோட் எனிஒன். நானுமே ஃபினாலே எல்லாம் பார்க்க மாட்டேன். இதுக்கு மேல ஃபினாலே எதுக்கு பார்க்கணும்? ஃபினாலே ஏங்க பார்த்து என்ன பிரயோஜனம்? இப்ப வந்து ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்து உங்க எல்லாத்துக்கிட்டயுமே வந்து நிப்பாங்க. உங்களுக்கு ஆதரவா இருக்க மாரி பேசுவாங்க. எல்லாமே பண்ணுவாங்க. அதனால வந்து நீங்க யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. ஜாக்லின்க்கு ஓட்டு போட்டீங்கன்னா, ஜாக்லின்க்கு மட்டும் ஓட்டு போடுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஆ இல்லன்னா வேற யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. ஏன்னா வந்து மத்த யாரு வந்து லீடிங்ல இருக்கக்கூடிய கன்சிலர் முத்துக்குமரன் ஆகட்டும், இல்லன்னா வந்து சௌந்தர்யா ஆகட்டும், கண்டிப்பா இங்க வந்து ஓட்டு நம்ம போடணும் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பத்தி சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. அத எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி, இக்னோர் பண்ணிட்டு, நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருங்க. ஜாக்லின நம்ம வந்து ஸ்பேஸுக்கு கூட்டு வருவோம், பேசுவோம். வி கேன் ஜஸ்ட் செலிப்ரேட், ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். நல்ல நல்ல மெமரீஸ்லாம் நமக்கு இருக்கும் அவங்க கூட. என்னென்ன இன்சிடென்ட் ஐ வாஸ் லைக் லிட்டரலி சர்ப்ரைஸ்டுங்க. ஒருத்தவங்க ஆ தர்ஷா குப்தா வந்து உள்ள இருக்கும்போதும் ஒண்ணும் கிழிக்கல. வெளில போயிட்டும் அம்னி ஒண்ணும் கிழிக்கல. சரி வெளில போயிட்டு உள்ள வந்து என்னதான் உருப்படியா பேசுறேன்னு பார்த்தா, நீ வந்து அங்க போய் சேர்ந்ததுனால வந்து உனக்கு வந்து கிடைச்சதுனால போயிட்டாளாம். அப்படின்றப்ப, த வே தட் ஹவ் ஜாக்லின் எக்ஸ்பிளைன்ட் ரைட் வாட் ஃப்ரம் வீக் 1, வீக் 2, வீக் 3 இது இப்படி நடந்துச்சு. சௌந்தர்யா இப்படி நடந்தா, நீ இப்படி பேசின, சுனிதா என்கிட்ட இப்படி பேசினான்னு சொல்லிட்டு வேர்ட் பை வேர்ட் வென் ஷி வாஸ் எக்ஸ்பிளைனிங் ஷி வாஸ் லைக் வெரி கான்ஷியஸ் ரைட். அந்தந்த பாயிண்ட்ல என்னென்ன பண்றன்றது ரொம்ப தெரிஞ்சு, தெளிவா புரிஞ்சு, ஒரு பெர்ஃபெக்ட்டா ஒரு பிளேயரா விளையாண்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்க போய் சௌந்தர்யா கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு தோணுச்சு, எனக்கு தோணுது, எனக்கு வந்துச்சு, எனக்கு போச்சு, அன்னைக்கு ஆச்சு அப்படின்னு தான் பேசுவாங்க. ஓகே. ஸோ அவ்ளோ தெளிவா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வென் தீஸ் பீப்புள் கான்ட் அக்செப்ட் ஹர் ஆஸ் இட் இஸ் லெட் இட் பி ஆஸ் யூஷுவல். இது வந்து வரலாறு. எப்பயுமே வந்து பிக் பாஸே ஒரு வரலாறு தான். நம்ம யாரை விருப்பப்படுறோமோ, யாரை ஆசைப்படுறோமோ, யாரு உண்மையாலுமே நேர்மையா ஒழுக்கமா ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ அவங்க வின்னே பண்ணவே முடியாது இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும். பட் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் தட் இஃப் ஷி ஹவ் டேக்கன் அ பாக்ஸ் அண்ட் ஷி இஸ் கம் ஷி இஸ் அவுட் ஆஃப் த கேம். பட் இதுக்குமே வந்து பின்னாடி காரணம் வந்து இவங்க உள்ளலாம் போனாங்கல்ல. இவங்க தான் வந்து ஒரு மெஜாரிட்டி ஆஃப் த ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அவ்ளோ டாக்ஸிசிட்டிங்க. நான் எபிசோடே பார்க்கல. நான் 1 மணி நேரமும் பார்க்கல, லைவும் பார்க்கல, ஒரு மயிரும் பார்க்கல.
அதுலயே வந்து எனக்கு வரக்கூடிய அந்த ரீல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதையெல்லாம் பார்த்தே எனக்கு வயிறு வாயெல்லாம் எரியுது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அப்ப வந்து நீங்க இவ்ளோ உட்கார்ந்து ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்டின்னா, அது எந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்கா, அநாயகமா இருந்திருக்குன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. வார்த்தைகள் வந்து தவறா யூஸ் பண்ணேன்னா வந்து மன்னிச்சுக்கங்கலாம் கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ கடுப்புல இருக்கேன். ஸோ என்ன சொல்ல வந்தேனே மறந்து போயிட்டேனேங்க. இன்னமும் நெறைய பேர் மிட்வீக் எவிக்ஷன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, எதுக்கு அப்படி தட் இஸ் போடுறாங்கன்னு தெரியல. ராங் மோனா. தட் இஸ் ராங். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. ம். She played like a queen. She fought like a queen. And I think she exited like a queen. Okay, அவன் வந்து ரொம்ப she trusted her voters and ரொம்ப she believed and loved her people. என்னை காப்பாத்திட்டு காப்பாத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருந்த அந்த மக்களுக்காக she did. I know she was making ஒரு ரைட் சாய்ஸ் தான் பண்ற மாதிரி இருந்தாங்க. பட் as Tommy said, ஒரு வன்ம கோடவுனுங்களே போய் உள்ள இறக்கி விட்டுருக்காங்கங்க. they triggered her too much. என்னால ஆக்சுவலி அன்ஷிதா பேசினது என்னால எடுத்துக்கவே முடியல. I was actually working, and then I just saw that clip and இல்ல, என்னோட இல்ல. ஒரு ஸ்மால் நிமிஷம். குரூப்ல I just went and tweeted. எனக்கு ஒரு செகண்ட் I needed to vent. இந்த பொண்ணு மாதிரி ஒரு கேவலமான பொண்ணு இருக்கவே முடியாது அப்படின்னு. So I think she is run the show like a queen. She's won hearts like a queen. She exited for her uh, viewers like a queen. யாருமே அவங்கள தூக்கி விடலங்க. She made the decision. That's just my 2 minutes or 1 minute இல்ல. over. இல்ல. எனக்கு குயிக்கா வந்துட்டு ஒரு என்னன்னா, 2 இப்போ நிமிஷம் அன்ஷிதா பேசலாமா? வந்து பேசுனாங்க இல்லையா? அன்ஷிதா வந்து சொன்னாங்கல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. லாலி, ஃப்ளோரிடா. 1 செகண்ட். இப்போ அன்ஷிதா வந்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா வந்து, நான் வந்து இவள நடிகை சொல்லிட்டாலாம், அவ நடிகை கிடையாது. நீ தான் நடிகைன்னு வந்து பிஆர் வந்து பேசுனாங்களாம். அறிவு இருக்கா? சோத்துலலாம் சால்ட் போட்டு தான் திங்குறியா? அப்படின்னு நான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அத போஸ்ட் பண்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஓகே. டாமி, இது வந்து அன்ஷிதா வந்து சும்மா போய் தானா பேசல டாமி. உங்களுக்கும் தெரியும், ம். எனக்கும் ம். தெரியும். யா, 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 அது எஸ். அது வந்து இஸ் பீன் ட்ரிகர்ட் பை 2 people. நான் அவுட்ரைட்டா சொல்லுவேங்க. ஷீஸ் பீன் ம். ட்ரெயின்ட் அண்ட் ட்ரிகர்ட் பை 2 people. அவங்களுக்கும் பொண்ணுங்க இருக்குங்க. இந்த இந்த ஒரு 6 வயசுல டேடியா எழுந்த பொண்ணு இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஷீஸ் பிளேயிங் அ கேம். உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாயா? நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? உனக்கும் பியூட்டிஃபுல் பீப்புள் இருக்காங்க லைஃப்ல. ஆல் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த கூட்டணி சேர்ந்து ஒரு ஒழுக்கக்கட்ட பொண்ணை உள்ள அமிச்சு இந்த பொண்ணு மனச எவ்வளோ அவதிப்படுத்த வச்சீங்களோ. யூ மைட் நாட் பி த ரீசன். ஜாக் இஸ் டூ ஸ்ட்ராங். அவ டிசிஷனை தான் எடுப்பான். ஆனா அவன் மனசு நோக வச்சீங்கல்ல. அவன் மனசு நோக வச்சதுக்கு I'm telling you people, karma is a bitch. அது ரொம்ப நேரம் கூட எடுக்கிறது இல்லைங்க. So I am invoking the universe. Jack ஓட life வந்து it's going to be fabulous. It's going to be fabulous. I just hope those who did wrong to her intentionally from outside, that they will regret it. They will regret it in some way. அவங்க regret பண்ணுவாங்க அவளுக்கு பண்ண துரோகத்துக்கு. That's all I just wanted to say. And thank you for என்னோட emotions understand பண்ணதுக்கு. Thank you so much. Yeah, yeah, and just to add, இல்ல இவ்ளோ கார்னர் பண்ணி கூட ஸ்டேஜ் இருந்தா அட்லீஸ்ட் பேசலாமா? எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ குவிக்லி 2 மினிட்ஸ் தான். பேசுங்க பேசுங்க. பேசுங்க. ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் மை லாஸ்ட் டைம் நாட் பேபி பார்க்கறதும் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் டன். நான் ஒன்லி ஜாக்ஸுக்காக தான் இந்த ஸ்டூபிட் சீசனை டாலரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஷி வாஸ் த ஒன்லி சேவிங் கிரேஸ் ஃபார் மீ. அண்ட் ரியலி இப்போ இந்த லாஸ்ட் வீக் பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாம் தாங்க முடியல. ஸோ இஃப் இட் இஸ் அ வாட்டப்படி மிட்வீக் எவிக்ஷன்னா மோஸ்ட் அன்ஃபேர். இனிமே பிவியே பார்க்கக்கூடாது. பீப்புள் ஷுட் சென்ட் அ ஸ்ட்ராங் மெசேஜ். கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு தட் இஸ் த இஷ்யூ மீன்ஸ் ஐ வில் பார்ட்லி பிளேம் ஜாக் டூ பிகாஸ் ஷீ ஷுட் நோ. நெருப்புக்குழி டாஸ்கிலும் ஷீ வாஸ் த ஸ்லோவெஸ்ட். பவித்ராவும்
இவ்வளோ சௌந்தர்யாவும் ஜாக்கை விட ஃபாஸ்ட்டாக தான் ஓடிட்டு இருந்தா. ஷீ நோஸ் ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது, ஸ்மார்ட் பிளே இஸ் ஆல்சோ நீடட். எந்த ப்ரெஷர் இருந்தாலும் ஷீ ஷுட் ஹவ் தாட் ஃபார் ஹர் செல்ஃப் அண்ட் த பீப்புள் ஹூ ஆர் ஓட்டிங் ஃபார் ஹர் அண்ட் சே நோ. அவ சொன்னது ஆக்சுவலி இட் வாஸ் ரிவர்ஸ் லாஜிக். எனக்கு வேண்டி ஓட் பண்றவங்களுக்காக நான் உள்ளே இருக்கிற முத்து அப்படிதான் பேசிட்டு இருந்தேன். தட் இஸ் ஹவ் ஷீ ஷுட் ஹவ் ஸ்போக்கன். எனக்கு கோவமா வருது, சங்கடமா வருது, எனக்கு அழுகையா வருது. ஸோ really I'm so disappointed. And the finale week and the finale, the designer clothes, the AVs, the celebration, oh my god, அதெல்லாம் ஜாக்லின் நான் பார்க்க முடியாத, பார்க்க போறதும் இல்லை. டான் விஷால் எல்லாம் ரயான் எல்லாம் உள்ள இருக்கிறப்ப ஐ ரியலி cannot watch that she is walking out. அதுவும் இந்த அஞ்சிதா மாதிரி பீப்புள் எல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப, ரவீந்தர் மாதிரி பீப்புள் எல்லாம், சிவா மாதிரி பீப்புள் எல்லாம் இருக்கிறப்ப ஷீ மேட் திஸ் சிலி டிசிஷன் அண்ட் வாக்கிங் அவுட்ங்கிறது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. அது ஜாக் ஃபேன் லைக் யூனோ முட்டெல்லாம் எவ்வளோ வேணா கொடுக்கலாம், பட் நோ, திஸ் இஸ் ராங் டிசிஷன் இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மணி பாக்ஸ். ஷீ ஷுட் நோ ஹர் லிமிட். எங்கே ஷீ ஷுட் பிளே, எங்கே ஷீ ஷுட் ஸ்டெப் பேக்னு ஷீ ஷுட் ஹேவ் நோ. நம்மள லைக் 15 வாரம் அவ்வளோ வச்சிருந்த பீப்புளை கொஞ்சமாவது யோசிச்சு ரெஸ்பான்சிபிளா ஷீ ஷுட் ஹேவ் ஸ்டேட். ஏன்னா எனக்கு சங்கடமா இருக்கு, நோ ரொம்ப நோ இது சங்கடமா அப்படி கோவமா நோ இருக்கு. நோ இல்ல இல்லைங்க. ஆக்சுவலி அவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, 15 வாரம் ஓட்டு போட்டுட்டே இருக்காங்க. இவங்க வரவங்க எல்லாம் வந்து நம்ம ஒண்ணுமே பண்ணாத மாதிரியும், ஏதோ சும்மா நம்ம வந்துட்ட மாதிரியும் பேசுறாங்க. நம்மள இருக்க வைக்கிற அந்த மக்களுக்காகவாவது நம்ம ஏதாவது பண்ணணுமான்னு ஷீ தாட். ஓகே. பட் நேத்து இந்த வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கும் போதே ஐ வாஸ் லைக் லிட்ரலி தயவு செஞ்சு ட்ரை பண்ணாத ஜாக், வேணாம், பரவாயில்ல, வேணாம், என்ன வேணா உனக்கு ட்ரிகர் பண்ணிட்டும், என்ன வேணா சொல்லட்டும், வேண்டவே வேண்டாம், தயவு செஞ்சு ட்ரை பண்ணாத. பிகாஸ் ஏன்னா நான் ஜாக்லின் வந்து ஓடும் பொழுது தெளிவா பார்த்திருக்கேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த தீபக் வந்து அந்த இந்த போட்டோவெல்லாம் ஃபயர் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஓகே. அப்ப வந்து தடுப்பாங்க இல்லையா? ரயானை வந்து தடுக்கிறப்பெல்லாம் பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா, ரயான் வந்து இவங்களோட ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடி இருப்பான். ஜாக்லினால ஓட முடியாது. ஓகே. அத நான் வந்து திரும்ப திரும்ப நான் பார்த்தேன். ஓகே. அவங்களோட அந்த கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது வந்து ஐ ஹவ் சீன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அந்த பர்ட்டிகுலர் கேம்ல. அப்ப இதுல எப்படி இருக்கும்? அவங்களால வொர்க் அவுட் பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்னு நான் பார்க்கும்பொழுது, டெஃபினட்டா இட்ஸ் நாட் கோயிங் டு வொர்க் அவுட்ன்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. மேபி the choice of words that what these people used on her இல்ல, அது வந்து இவங்கள ரொம்ப ட்ரிகர் பண்ணியிருக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஃபீஸ்ட் குடுக்கணும். பரவால்ல, தோத்தாலும் பரவால்ல, பணம் போனாலும் பரவால்லன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கலாம். இது வந்து ஆப்வியஸ்லி எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஒரு நல்ல பேர் தான். அது கெட்ட பேர் அப்படிலாம் கிடையாது. ஆனா வெளியில வந்தா கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜாக்லின். ஏன்னா இத்தனை பேர் எனக்காக இருக்கீங்களா அப்படின்றத நினைச்சிட்டு பேசாம நான் இருந்திருக்கலாமோ, அந்த ஸ்டேஜ்ல வந்து நான் ஏறி நின்றுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது I don't know. பாக்ஸ்னாவே முதல்ல நம்பலாமான்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன். எனக்கு தெரியல, யாருமே கிளியரா சொல்ல மாட்றாங்க. பாக்ஸ் தான் ஆடம் தான். பாக்ஸ்னா எவ்வளோ? அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் விடுங்க, இப்ப அது பிரச்சனை இல்ல. இப்ப என்னன்னா இது இல்ல, அன்சிதா அது ஏன்னா வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கும்ல. இப்ப கால் பண்ணவும் முடியல. கால் பண்ணா எடுக்க மாட்றாங்க. இது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இல்ல ஆலன், this is not be the right time to, they won't be in the mood to talk, Alan. ரொம்ப உடைஞ்சிருப்பாங்க எல்லாரும். No, it's because I don't want people to get more and more like acclimated to the topicல. அதுக்காக தான் எனக்கு. I know, but இல்ல அவங்க விடுங்க, எப்படி பேசட்டும். இப்போ நான் Alan ஒன்னு சொல்லவா, அது எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும் it doesn't matter. Like all she wanted to do is like let me go tryன்றது தானே. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறது நமக்கு ஆக்சுவலி மேட்டரே இல்லை. ஸோ அதை நம்ம No, யோசிக்கவே it's not அப்படி இல்லைங்க. இஃப் இட்ஸ் மிட் வீக் எவிக்ஷன் ஸ்ட்ராங்காக இறங்கி பேசலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த இல்ல அதன் உங்க பாக்ஸ் பேர் தான் என்ன? ஆடம் இந்த இது. எனக்கு அதுதான், அது கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியுமா? கன்ஃபார்ம் தான். இருங்க ஒரு எனக்கு நிமிஷம், அதுதான் மார்ட்டின் பிரச்சனை இப்போ. பேசுங்க. மார்ட்டின் ஒரே நிமிஷம் தான். மார்ட்டின் பேசுங்க. மார்ட்டின் அது பாக்ஸ் தான் ப்ரோ, பாக்ஸ் தான். பட் அமௌண்ட் தெரியல எனக்கு. என்னமோ இது கம்பல்சரியா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வச்ச மாதிரி கேக்கல, தோணுது. மார்ட்டின் பேசுறது கேக்கல, எனக்கு மட்டும் தான் கேக்கலையா? இப்ப கேக்குதா? கேக்குது. அவங்க பேசுறது கேக்குது. ஆ, ஏன்னா வெளில இது போயிட்டு போகலாம். கம்பல்சரியா வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா விசாலுமே 5 lakhs எடுத்திருக்காராம். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ற ஐபோன் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா பவித்ரா 2 லட்சம் எடுத்தான்றாங்க, சௌந்தர்யா ட்ரை பண்ணாங்க, விஷால் எடுத்திருக்காரு. இப்ப ஜாக்லின் தான் லைக் அவங்க மட்டும் தான் பெண்டிங்ல இருப்பாங்க. ஸோ அதனால ட்ரை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்படிதான் சொன்னாங்க கேட்டதுக்கு. அது அவ்வளோ எவ்வளவு அமௌண்ட்னு தெரியல, அது தெரியல கரெக்டா. பட் பரவாயில்ல, அவங்க நான் அதான் கடைசி வரைக்கும் ஓடணும்னு நினைச்சிருக்காங்களா, அது ஒரு இதுவா தான் பாக்குறேன்.
நான் அன்னைக்கு நான் நேத்து கூட சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பேச்சுக்கு சும்மா சொன்னேன். ஆனா நான் மனசாரதான் அதையும் நான் சொன்னேன். ஏன்னா டைட்டில்ன்றது அவங்க அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு ரெகக்னிஷன் தான். அவங்களோட உண்மையான ஒரு டைட்டில் அந்த ஒரு கிரீடம் அப்படின்னா என்னன்னா நம்ம தான் லைக் ஃபேன்ஸ் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த அபண்டன்ட் லவ் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய விஷயமாவே இருக்கும். டைட்டிலோ அந்த காசோ அது ஓகே அவங்களுக்கு அது மேட்டரா இருக்கலாம். பட் ஆனா அதை விட நம்ம கொடுக்குற அன்பு வந்து இன்னும் ரொம்ப இது ரொம்ப பெருசா அவங்களுக்கு ஃபீல் ஆகும் கண்டிப்பா. எனக்கு எனக்கு பெருசா தோணல. எனக்கு எனக்கு அந்த ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. பாகுபலி படத்துல சொல்லுவாங்கல்ல, சாமி இப்ப நம்ம கூட வருது கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி. இப்ப எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. எனக்கு வேற மாதிரி எனக்கு எப்படி லைஃப்ல மூமெண்டா எடுத்துட்டு போகணும்னு தெரியல. அது இப்போ அப்படிதான் இப்போ இருக்கு. ஒரு ட்விஸ்ட் கொடுக்க மார்டின் கூடாதா மார்டின்? மார்டின் நான் இவ்வளவு சொன்னாலும் என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல மார்டின். இல்ல நான் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 hour கிட்ட அழுதுட்டு தான் இப்ப நான் பேசுறேன் முடியல உங்ககிட்ட. நான் அதான் மார்டின், பேச முடியவே வரல. இல்லை. இந்த பொண்ணு இல்ல நான் இவ்ளோ பேச ட்ரிகர் பண்ணி இப்படி பண்ண வச்சுட்டாங்களேன்ற ஒரு பயங்கரமான வெறித்தனமான கோவத்துல இருக்கேன் மார்டின் இல்ல நானு. நீங்க ட்ரிகர் விடுங்க. அந்த பொண்ணு சரி யோசிச்சு பாருங்க. அவ நான் நேத்து உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் மண்டேவோ என்னமோ சொன்னேன். அதாவது அங்க கேம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஜாக்லின் வந்து ஒரு நோட் அனுப்புறாங்க. நான் என் கேம் ஆடிட்டேன். நீங்க இதுக்கப்புறம் எனக்காக நான் கேம் ஆனது பிடிச்சிருந்தா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னல. அவ என்னன்னா நான் கேம் முடியல. நான் கடைசி நாள் வரைக்கும் ஆடுவேன். நான் 101 நாள் ஸ்டேஜுக்கு போனா கூட நான் அங்க கூட என்னோட கேம் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு 100 எஃபர்ட் ஃபுல்லா போடணும்னு நினைச்சு பண்றாள். அது ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு அந்த லக்கு இன்னைக்கு வரல. சரி இப்ப இன்னும் இப்ப நல்லா இன்னும் நம்மளுக்கு ஒரு பெருமையான மார்டின் விஷயம் அது இல்ல காலர் மார்டின். இப்போ ஜாக் போனதுக்கு நான் டீப்பா ரூட் பண்றதுனால அவங்க பாடி லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கவனிச்சுக்கிட்டே வர மாட்டேன். அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லை. நம்ம எப்படி வெளியே அதை பத்தி கேரும் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. நான் வெளியே எப்படி கேரி ஆயிருப்பேன், எப்படி இருந்திருப்பேங்கிறதுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க பாடி லாங்குவேஜ் எடுத்துருது. அந்த கிளாப்புக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு அந்த பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆச்சு. இன்னைக்கு அன்சிதா பேசும்போது வெளியே என்ன திட்டுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க டோட்டலா அப்செட் ஆயிட்டாங்க. ஜாக் வந்து டோட்டலாவே அப்செட். ஒரு மாதிரி பேசி ஆக்சுவலி ஒரு மாதிரி போயிடும். என்னன்னா நீ வெளியே போயிட்டு வந்திருக்க. ஒரு வெளியே யாரோ எல்லா ஃபேண்டமும் ஒரு 10 பேர் இருக்கத்தான் செய்யறான். ஒரு 10 பேர் கண்டிப்பா இருப்பான். அவன் வந்து ஃபில்த்தியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிடுவான். முத்துக்கு யூஸ் பண்றாங்க, சவுண்டுக்கு யூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் போய் சொல்லி அன்சிதா மட்டும் இல்லை, அங்க பேட்மேனா தான் பண்ணாரு. அன்சிதா திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ நெகட்டிவாவே சொல்லிட்டு இருக்க. நீ வந்து இப்படிதான், நீ உனக்கு பிஆர் இருக்கு, நீ இப்படிதான் இருக்க, ஒருத்தர் கூட ஜம்ப். நீ யோசிச்சு பாரு, 95 நாள் 100 நாள் பக்கம் உள்ள இருந்த ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் சொல்லும் போது நம்ம நினைச்சு எவ்வளவு தாங்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பர்சனா நீ இவ்வளவு தூரம் அடிக்கிறேன்னா எவ்வளவு தாங்கும். அப்ப மனசுக்குள்ள என்ன ஓடுனா, நம்ம எதுவும் எஃபோர்ட் போடலையா, கடைசியில எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இதை எடுத்துட்டாச்சு எலிமினேட் ஆயிடுவான்னு கூட நினைச்சிருக்கான் ஜாக்கு. அது இருக்கலாம். பட் தெரியல. எனக்கு என்னமோ இது ஒரு மாதிரி கம்பல்சரியா நீங்க பண்ணணும் லைக் ஃபைனலிஸ்ட் இல்லங்க 6 பேரும் ஏங்க அப்படின்ற இவங்க பேசின வார்த்தைகள்லயே வந்துங்க, இப்ப நான் தான் சொல்றேன்ல, நான் ஃபுல்லா எபிசோடே பார்க்கல. இட் வாஸ் லைக் அது அவங்க அவங்க அந்த அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தூண்டுறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். கன்சிடர் அதுதான். இப்ப பெட்டி அதை பேலன்ஸ் சொல்றாப்புல, அதுவா இல்லையா கன்ஃபார்மா தெரியல. வி பீன் கீப் ஆன் டாக்கிங் அபௌட் தி சேம் டாபிக் அப்படின்னு சொல்றாப்புல. இல்ல பெட்டி கன்சிடர் தான் இப்ப பெட்டி பெட்டி தான். எடுத்திருக்காங்க. ஓ நீங்க பெட்டி தான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றீங்கன்னா, அவங்க என்ன ரீசனுக்காக அதை யோசிச்சிருக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கு வந்து இவங்க எல்லாம் மெஜாரிட்டி ஆஃப் த ரோல் ப்ளே பண்ணிருக்காங்கன்னு நான் சொல்றேன். ரவீந்திரன் ஆகட்டும், ரவீந்திரன்லாம் ஆமா வந்து இங்கிட்டே உட்காந்துருக்கலாம். அவர் உள்ள போகாம ஒழுக்கமா இங்கேயே ஸ்பேஸ்லயே உட்காந்து பக்கம் பக்கமா ஸ்பேஸ்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருந்திருக்கலாம். ஐ ஹேட் அ ரெஸ்பெக்ட் ஆன் தட் பர்சன். பட் அவர் உள்ள போய் ஒரு வாரமா பண்ணிட்டு இருந்தாருல, எனக்குலாம் வந்து எரிச்சலோட உச்சம் ஆயிடுச்சு. ஐ லிட்டரலி லாஸ்ட் ரெஸ்பெக்ட் ஆன் திஸ் ரவீந்திரன் சார். இல்ல அவர் இப்ப கூட லைவ்ல கொண்டாரு வரைக்கும் கூட பேசியிருந்தாரு. அது என்னங்க பச்சையா பேசுற நடிக்குது, சும்மா இல்ல 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 பச்சையா இல்ல நடிக்குது ஜாக்லின் அப்படின்னு பேசுறாரு. அதுவும் அது மட்டும் பிஆர் வேற நடிக்கலையாங்க. இருக்குன்னு வேற ஏங்க நான் என்னங்க சொல்றாரு. சொல்றேன், பிஆர் இருக்குன்னு சொல்றாரா? ஆமா, என் ஸ்பேஸ்ல இங்க வந்து சொல்ல வேண்டியதானே. இங்க என்ன அதான் பண்ணிட்டு இருந்தாராமா பிஆர் இருக்காங்கன்னு. ஸ்பேஸ்ல அப்படியே வந்து ஜாக்லின் அது இது நான் ரூட் பண்றது 2 பேர் தான், முத்துக்குமரனும் ஜாக்லின் தான். ஜாக்லின் ஒரு கண்ணியமான பிளேயர், அப்படிப்பட்ட பிளேயர். என்ன வெங்காயத்துக்கு இங்க உட்காந்து பேசணும், அப்ப இங்க உட்காந்து கூட்டத்தை சேர்த்துட்டு இருந்தாப்லையா? டாமி கேர்ள், நான் ஒன்னு சொல்றேன்னா, ஐ ஹோப் யூ ஆர் ஃபீலிங் வெல் ஹெல்த் வைஸ். நீங்க ஆக்சுவலி இந்த ஒரு நீங்க நீங்க பார்க்காம கொஞ்சம் நாள் இருந்தீங்கல்ல, அது உங்க ஹெல்த்துக்கு ஆக்சுவலி நல்லது. ரொம்ப கேவலமா தட் மேன் வாஸ் டாக்கிங் அபவுட் ஜாக். என்னால தாங்கவே முடியல. ஐம் டெல்லிங் யூ,
you remember the fight I had in your space ஒரு நாள் ஃபர்ஸ்ட் தடவை. ஆனா இந்த மனுஷனுக்கு நான் மதிக்க கூட மாட்டேன். மதிக்க தகுதி இல்லாத மனிதர்கள் இருப்பாங்கல்ல, அதிலே ஒருத்தர். ஐ டோன்ட் நோ ஜாக்மா, பட் அந்த பொண்ணு மாதிரி ஒரு பாப்பி வச்ச பேர் இல்ல, அது அவ்வளோ ஆப்ட். மை சிஸ்டர் அண்ட் ஆல் இஸ் ஜஸ்ட் கிரைங். அழுறா வீட்டில் உட்காந்துட்டு. இன்னைக்கு கூட நான் நேத்து தூங்கிட்டு இருந்தேன். ஷி வாஸ் இன் திஸ் யூசிங் மை chat and talking. She's sitting and crying at home. யாருங்க இந்த மாதிரி ஒரு புள்ளைய வந்து இவ்ளோ நோக அடிச்சிருக்காங்களே? தட்ஸ் வாட் ஐம் சேயிங். ஐம் சாரி டு பி டாக்கிங். இவரு அஸ்வினி இல்ல இல்லங்க அஸ்வினி ரவீந்திரன் பேசுங்க. வந்து ஒன் இல்ல செகண்ட் அஸ்வினி ஆ, மன்னிச்சுக்கோங்க. இப்போ ரவீந்திரன் சார் வந்து முத்துக்குமரனை ஜெயிக்க வைக்கணும். உள்ள போய் யாரோ ஒருத்தவங்க இந்த பாயிண்ட கரெக்டா சொன்னாங்க. நானுமே அதை ட்வீட்டாவே போட்டேன். தட் நான் ஃபர்ஸ்ட் நாள் சொன்னேன், நான் செஞ்சேன். ஏன்னா இவர் ஒரு சீசனுமே இதை பண்ணதை நான் ஒரு பேட்டர்னாவே பார்த்துருக்கேன். he just want to claim that no I am the one who made you win the title அப்படின்றத claim பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ரவீந்திரன் was doing like this அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, பட் that's how he was behaving inside. ஈவன் வித் அன்ஷிதாவோட இதை வந்து அதை வந்து திருப்பி விட்டு ஒரு மாதிரி இந்த கான்வர்சேஷனே சேஞ்ச் பண்ணி அன்ஷிதாவோட வாயிலேயே வந்து ஜாக்லினுக்கு தான் பிஆர் இருக்குன்னு ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் அவர் நிம்மதியாகிறாரு. ஓகே, நம்ம பக்கம் அம்பு திரும்பல, நம்மள எதுவும் சொல்லல, ஜாக்லின் தான் அப்படி லைக் ரொம்ப டர்ட்டியா இருக்குங்க. இத்தனை சீசன்ல நீங்க சொல்லுங்க, ஒரு சீசன்லயாவது இந்த அளவுக்கு கேவலமா இருந்துச்சா? ஆரி அர்ஜுனன் சீசன்ல வந்து எல்லாருமே ஆரிக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. ஃபேமிலி ரவுண்டு, அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் ரவுண்ட்லாம் வரும். மீன் இந்த மாதிரி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள போவாங்க. உள்ள போனா கூட ஆரி கிட்ட பேசாம அமைதியா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்காதுதான், ஆனா ஆரி கிட்ட பேசாம அமைதியா இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு போய் கொட்டி இருந்திருக்க மாட்டாங்க. பட் திஸ் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி worst சீசன் தட் ஐவ் எவர் சீன். இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் கேடுகட்டத்தனமா உள்ள போய் பிஹேவ் பண்ண முடியும்ன்றதுக்கு வந்து ஒரு சான்றா இருந்திருக்காங்கன்னா தான் இவங்களா மட்டும்தான். இத்தனைக்கும் ஜாக் வந்து சொல்லுவாங்க ஆனந்திட்ட, என்கிட்ட என்ன கோவம் இருந்தாலும் விட்டுடு, அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. அன்ஷிதா உள்ள வந்தோடனேயுமே நான் ஏதாவது உன்னை ஹேட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிரு. ஷோ பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அவங்க வந்து டாஸ்கை தாண்டி எங்கேயுமே அன்ஷிதாவை ஹேட் பண்ணவே இல்லை. டாஸ்கை சும்மா ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரும். வெளியே போயிட்டு நீ எல்லாம் பார்த்துட்டு வந்து நீ திருப்பி நடிக்கிறா அப்படின்னு சொன்னா என்ன என்ன எனக்கு புரியவே இல்லையா? அப்போ உங்ககிட்ட வந்து உன்னை கட்டி பிடிச்சி நான் ஏதாவது ஹேர்ட் பண்ணியிருந்தேன்னா சாரின்னு கேட்டதுக்கு அந்த அர்த்தமே என்ன? இல்ல இல்ல பரவாயில்லன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? கண்டஸ்டண்டா தாண்டி ஒரு ரியல் லைஃப் கேரக்டராவே எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. என்ன நீ ஷோ பண்ற, என்ன கேரக்டர் ஷோ பண்ற? ஒரு ஒரு பர்சன் ஒரு ஆர்குமெண்டோட எண்டு இல்லைன்னா ஒரு மனஸ்தாபத்தோட எண்டு என்ன? நான் எங்கேயாவது உங்களை ஹேர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கீங்கன்னு சொல்றதோட முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஹேர்ட் ஒன்றும் பண்ணல ஜாக். டாஸ்கை தாண்டி வந்த ஆர்குமெண்ட்டை தாண்டி பெருசா நடிகை அப்படின்னலாம் எங்கேயுமே பிராண்ட் பண்ணல. அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமும் இவ்வளோ உங்களை வெளியே வந்து 10 பேர் திட்டதான் செய்வான். அவன் யாரையுமே திருத்த முடியாது எந்த பேண்டம்லையும். அதுக்காக உள்ள போயிட்டு உனக்கு தெரியுதோ இல்லையோ, உனக்கு தெரிஞ்சு நடக்குதோ இல்லையோ பிஆர் இருக்குன்னு சொன்னா 900 days வந்து ஒரு எஃபோர்ட் போட்ட நம்ம. அதனாலதான் சவுண்டை அழுகும் போது நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ப்ரோ இது விடுங்க. இதுல யூடியூப்லயே வந்து இருக்கு ப்ரோ, யூடியூப்லயே வந்து நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் அதை சொல்லிக்கிறது என்னன்னா, மறைக்கணும்னு யாராவது சப்போஸ் சொல்லியிருக்காங்க. வந்து அந்த கோவத்துல இருப்பீங்க எல்லாரும். ஒரே நிமிஷம் மார்ட்டின். கோவத்துல இருப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க. பட் கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அன்ஷிதாவே ஏதோ நீங்க யாரையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. பட் இனிமே தான் நம்ம ஹெல்த்தி மேனரா இருக்கணும். அதையும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன் நான். நான் வந்து எல்லாருக்கும் ஜாக் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும். இப்போ கேஷ் போட்டி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இப்ப ஜாக் வெளிய வந்தாங்கறது உண்மைங்கிறதே என்னால இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அப்ப ஜாக் ஆல்ரெடி வெளிய வந்துட்டாங்களா அந்த வீட்ல இருந்து? அப்படிதானே கணக்கு. ஆல்ரெடி ஷி இஸ் அவுட்ன்ற மாரி தான் அர்த்தம். ஸோ நாளைக்கு எபிசோடு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் வெளில வருவாங்க. அதான் எப்படி? அங்கிட்டு இருக்க பக்கத்துல நியர்பை ஹோட்டல் இருக்கும்ல, அங்கேயே ஸ்டே பண்ண வச்சிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஃபோன்லாம் குடுத்துருவாங்களா? போன் இல்ல கொடுக்க மாட்டேன்னு அது சொல்லுவாங்க. ஆனா அங்க இருக்கவங்க கிட்ட இருந்து போனை வாங்கி அவங்க பேசிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒருவேளை ஜாக் கூட அதர் லிசனர்ல நம்ம லிசன் பண்ணிட்டு இருக்கலாம்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். லைக் இதுக்கப்புறம் நம்ம டாம் சொன்ன மாதிரி யாருக்கும் ஓட் பண்ண வேணாம். ஜாக் ஃபேன்ஸ் வந்து ஜாக்குக்காக தான் ஓட் பண்ணீங்க இவ்வளோ நாள். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் கேதர் பண்ணி எல்லாரும் பேசணும். ஸோ வேற யாருக்கும் நம்ம ஓட் போட வேணாம். ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கட்டும், பார்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். பட் நம்ம கொஞ்சம் வந்து எல்லாரும் வந்துட்டு ஜாக் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்வீட்ஸ் போடலாம், கொஞ்சம் ஜாக்கை பத்தி
லைக் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசலாம். ஸோ தட் ஜாக் இப்போ சோஷியல் மீடியா பார்க்குறப்போ ஓகே நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ நம்ம லைக் ஜாக் உள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணுமா? நம்ம லைக் பாப்பாய் ஒன்று போட்டிருக்காருல ஓஜி பிளேயர் ஜாக்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதை ட்வீட் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணலாமே. ஸோ தட் ஜாக் வெளில வரப்போ ட்ரெண்டிங்ல வந்து ஓகே நம்மளுக்காக இவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் ஜாக்குக்கு இருக்கும்ல. எனிவேஸ் அவங்க அதுக்கு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தாங்க லவ்க்கு. ஸோ நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் எல்லாருமே ட்வீட் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். நானும் போய் ட்வீட் போடுறேன். எல்லாரும் ஒரு 4-5 ட்வீட் போட்டு விடுங்க. உங்களுக்கு என்ன ஜாக் கிட்ட பிடிக்கும், ஜாக்கோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ், ஆர் ஜாக் உங்களுக்கு பிடிச்ச ஜாக்கோட காஸ்டியூம், உங்களுக்கு பிடிச்ச ஜாக்கோட டயலாக், இப்படி ஏதாச்சும் ஒன்று வந்து உங்களுக்கு தோன்றதை ட்வீட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த ஜாக் த ஓஜி பிளேயர் அப்புறம் ரெசிலியன் குயின் ஜாக்லின் இது ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விடலாம். அது மட்டும்தான் நான் கேட்கணும் வரேன். எனக்கு இன்னும் அக்செப்டே பண்ண முடியல. நான் எபிசோட்ல கண்ணில் பார்க்குற வரைக்கும் என்னால் வந்து எடுத்துக்க முடியாது. பட் ஜஸ்ட் இவ்வளோ பேர் சொல்றனால மேபி ஓகேன்னு எனக்கு இருக்கு. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் வென் ஜாக் கம்ஸ் அவுட் இந்த லைக் ஆல்ரெடி நான் நிறைய கொஞ்சம் நெகட்டிவ் ட்வீட்ஸ் பார்க்குறேன். எனக்கு அது வேணாம்ப்பா. லைக் ஜாக் பாவம் அதெல்லாம் பார்க்க வேணாம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் பாசிட்டிவ் ட்வீட்ஸ் போட்டு கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விடலாம் ஜாக்கை. அதே மாதிரி நாளைக்கு வந்து இன்னும் நீங்க வந்து பிரேக் ஆகாம இருக்கணும், இல்லை என்னால வந்து அதை டேக்கவே எடுத்துக்க முடியாது அப்படின்னா நாளைக்கு வந்து நீங்க பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஸ்கிப் பண்றதுன்னு இப்பயே ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல சப்போஸ் உங்களால பாப்பாய் அதை டேக்கவே பண்ண முடியாது. பாப்பாய் இல்ல ஆக்சுவலி பாக்குறவங்க அது அவங்களோட விருப்பம். பட் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு பார்க்க கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இத்தனை நாள் நம்ம பார்த்து சப்போர்ட் பண்ணோம். அந்த பொண்ணு கடைசியா எவிக்ட் ஆகும்போது கூட டாஸ்க் விளையாடி தான் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னும் போது அது எனக்கு தெரியல. அது பார்த்தா மேபி கொஞ்சம் நமக்கு என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், கண்டிப்பா அழுவேன். பட் ஆனா அது பார்க்கணும். ஏன்னா தெரியல அந்த பொண்ணு நமக்காக தானே அந்த விஷயத்தையே பண்றாங்க. இல்ல ஆமா பாப்பா, லைக் நாளைக்கு தான் நம்ம லைஃப் ஃபுல்லா பாக்கணும்னா இல்ல நான் ரொம்ப டேக்கவே எடுத்துக்க முடியாதவனால இல்ல, என்னால ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொல்றவங்களுக்கு சொல்றேன். மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. பாப்பாய் அஞ்சலி என்னால பேசலாமா ரொம்ப இப்போ? அஸ்வினி பேசுங்க பேசுங்க. அஸ்வினி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங். ஏன்னா நான் ஒரு துளி கூட அதை எதிர்பார்க்கவே கிடையாது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது. அண்ட் ஐ ஸ்டில் பிலீவ் இட்ஸ் வெரி அன்ஃபேர். அது ஓட்னாலே இல்லை எல்லாரும் கேஷ் பாக்ஸ்னு சொல்கிறாங்க. ஈவன் தென் ஐ ஃபீல் இட்ஸ் வெரி அன்ஃபேர். ஏன்னா இந்த மாதிரி டாஸ்க் வச்சதுலேருந்தே நான் அது ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலாக டூவபிளான விஷயமா என் கண்ணுக்கு அது படலை. எல்லாத்துக்கும் ஃபேராக இல்லை. கண்டிப்பாக இது ஒரு சில பேர்த்துக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்றது எனக்கு தோணுது. அண்ட் வித் ஆல் ஆஃப் திஸ் இத்தனை பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு அதுலேருந்து எவிக்ட் ஆயிருக்கா அப்படின்றது இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங். ஏன் அப்படின்னா நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா டே ஒன்லேருந்து எனக்கு ஜாக்லின் பிடிச்சதுக்கு ரீசனே அதுதான். ஆரம்பத்தில் போன என்ட்ரி ஆன நாள்லேருந்து ஒரு